நான் ரொம்ப நாளா பேசணும்னு நெனச்சிட்டு இருந்த ஒரு டாபிக். இந்த டாபிக்க பத்தி நானு பேசலாமா வேணாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டு கடைசியா தான் பேசுறேன். ஏன்னா, இவங்க 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீ ரவிசங்கர் அவர்களையும் ரொம்ப பிடிக்கும். அதே மாரி வந்து சத்குரு அவர்களையும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அவங்களுடைய வே ஆஃப் ஸ்பீக்கிங்ன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய பேசுகின்ற தன்மை வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். அவங்க வந்து வாழ்க்கைய நெறைய புரிஞ்சிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம மறுக்கவே முடியாது. அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, மீடியாவ ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது எப்படின்னு தெரியுது. அதே மாரி அவங்கள நம்புற, அவங்கள ஃபாலோ பண்ற அந்த ரசிகர்கள இந்த சோசியல் மீடியாக்கள் சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற விஷயம் தெரியுது. எந்த கேள்வி எழுப்புனாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க கிட்ட பாயிண்ட் இருக்குது. அந்த அளவுக்கு கொஞ்சம் நாலேட்ஜ் ஆன பெர்சன் தான். அதுல மாற்று கருத்து கிடையாது. இது வந்து மீடியாவ ஹேண்டில் பண்றத பொறுத்தவரைக்கும். ஆனா, இவங்க என்ன மாதிரியான ஒரு தோற்றத்துல வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நம்ம முதல்ல பேச வேண்டியது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, நம்ம ஸ்ரீ ரவிசங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்தவரு. அவரு வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றாரு. அதுதான் வந்து அவருடைய எப்படி சொல்றது யோகா மையத்தோட பேர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சத்குரு அவர்கள் என்ன பண்றாரு, இன்னர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயத்த அதாவது மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனச வந்து இன்ஜினியரிங் பண்றது தான் வந்து அவருடைய கான்செப்ட். ஸோ ஆளாளுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்ல வந்து மெயினா என்ன சொல்லுவாங்கன்னா, கறி திங்கக்கூடாது. உயிர்கள கொன்னு நம்ம சாப்பிடக்கூடாது. வெஜிடேரியன் மட்டும் தான் சாப்பிடணும். உடனே வந்து கீழ நெறைய பேர் சொல்லாதீங்க. வெஜிடேரியனும் கூட வந்து அதுக்கு உயிர் தானே. தாவரத்துக்கும் உயிர் இருக்குல்ல அப்படின்லாம் பேசிட்டு இருப்பீங்க. ஸோ வெஜிடேரியன் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள மட்டுமே வந்து பேஸ் பண்ணி, ஒரு உயிர் வந்து துடிக்க துடிக்க கொல்லாம, அதாவது காய்கறி அப்படிங்கிற விஷயத்தோட மட்டுமே வந்து வாழ்றது எப்படி? அதே மாரி மனச எப்படி சாந்தி பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான ஒரு விஷயத்த பண்றது. அது தியானம் ஓரியன்டடா எப்படி மனச வந்து நிம்மதியா வச்சுக்கிறது? கண்ட்ரோல்டா வச்சுக்கிறது? மனச அலைபாயாம எந்த அளவுக்கு பொறுமையா வச்சுக்கிறது? அப்படிங்கிற விஷயத்த சொல்றது தான் ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீ ரவிசங்கர் சார் வந்து பண்றாரு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சத்குரு அவர்களும் அதே தான் பண்றாங்க. அவரு என்ன பண்றாருன்னா, அதே மாரி மனசு வந்து நம்ம வந்து கலக்கப்படுது அப்டின்னா, அந்த மனச வந்து எப்படி சாந்திப்படுத்துறது? யோக கலை மூலமாக எப்படி வந்து பண்றது அப்படிங்கிற விஷயத்த ஆதியோகி வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுத்தாரு. ஆதியோகி அப்படிங்கிறது வந்து சிவன தான் எல்லாருமே சொல்றாங்க. ஸோ சிவன் மூலமாக கிடைச்ச அந்த ஆதியோகி யோக கலைய எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுக்கறது தான் இன்னர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்முடைய சத்குரு சொல்றாப்ல. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒரு மக்களுக்கு நல்ல விஷயத்த தான் சொல்றாங்க. பல நாடுகள், உலகம் முழுக்க ஏகப்பட்ட நாடுகள்ல வந்து இவங்களுக்கு வந்து கிளை இருக்கு. அதெல்லாம் நம்ம ஒத்துக்கலாம். ஸோ, அது எல்லாத்தையுமே பார்த்த பிறகு, இது 2யுமே நான் வந்து லைஃப்ல பார்த்துருக்கேன். எங்களோட காலேஜ்ல வந்து என்னுடைய பிரின்சிபல் வந்து இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங்கோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். அதனால அவரு என்ன வந்து ஒரு நாள் கூட்டிட்டு போறாரு. எங்க காலேஜ்ல இருக்கிற எல்லா பசங்களையும் காலேஜ் முடிச்ச உடனே ஒரு நாள் கூட்டிட்டு போறாரு. ஆர்ட் ஆஃப் லிவிங் நான் போய் பார்த்தேன். அதுல என்ன எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னா, இவங்க வந்து அத பிரசன்ட் பண்ணுகின்ற விதம். இதாவது இப்போ ரவிசங்கர் சார்ட்ட வந்து கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, அவங்க வந்து ஒரு பெரிய ப்ரோகிராம் நடத்துறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படின்னா ஒரு 150, 200 வீணை வந்து வீணை வாசிக்கிறவங்க அத்தன பேரும் வச்சுக்கிட்டு, ஒரு பர்ட்டிகுலர் பாட்ட வந்து அத்தன பேரும் வாசிக்கிறாங்க. அந்த 200 வீணையில வந்து அந்த பாட்ட கேட்கும்போது, அது ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு அற்புதமான ஒரு உணர்வ குடுக்குது. அது எப்படின்னா, ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல குடுக்குது. அந்த ப்ரோகிராம எப்படி ஒரு நம்ம மியூசிக் கான்சர்ட் போனோம்னா எப்படி ரசிப்போமோ, அந்த மாதிரியான ஒரு ரசிப்பு தன்மைய மனசுக்கு முதல்ல குடுத்துர்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கொஸ்டினுக்கு மக்கள் கேட்கிற கொஸ்டினுக்கு அவங்க பதில் சொல்றாங்க. அதனால தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஃபீல் கிடைக்குது. நம்மளுடைய சத்குரு சார பத்தி சொல்லக்கு தேவையில்ல. நான் சிவராத்திரி வந்துட்டுனாலே நம்ம சத்குரு அவர்கள பிடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 10,00,000 பேருக்கு மேல அங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா மையத்துல அவ்ளோ பெரிய கூட்டம் கூடுது. செலிபிரிட்டீஸ் அத்தன பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈஷால அந்த மகா சிவராத்திரி விழா வந்து கொண்டாடுறாங்க. மகா சிவராத்திரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் வாங்குன ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சத்குரு அவர்கள் வந்து வளர்ந்துட்டார். ஸோ, இவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, மக்களுடைய மனச அ பக்குவப்படுத்துறதுக்காக இவங்க இந்த எ வந்து ஒரு யோகா மையத்த நடத்துறாங்க அப்டின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனா, இது ஒரு கடவுள் வியாபாரமா? கடவுளின் பெயரால் நடக்கிற ஒரு வியாபாரமா? அப்டிங்கிற ஒரு கேள்விய நெறைய பேர் வந்து எழுப்புறாங்க. அ இந்த யோகா மையம் எந்த இடத்த வந்து நடத்துறாங்க? அது காட்ட நடத்துறாங்களா? இதெல்லாம் வந்து அடுத்த பக்கம். நான் அரசியலுக்குள்ளேயே போக விரும்பல. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க நெறைய நல்லதும் செய்றாங்க. நெறைய நல்லது செய்றாங்க. மக்களுக்கு வந்து மனசு சாந்திப்படுத்துறதுங்கிறது ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா, இப்போ உலகத்தில இருக்கிற இளைஞர்கள் மத்தியில கிட்டத்தட்ட வந்து 70, 80% பேர் வந்து டிப்ரஷன் அப்படிங்கிற வார்த்தைய பயன்படுத்தாம இருக்கிறதே கிடையாது. ஐடி வேலைக்கு போறவங்கலேருந்து சாதாரண கூலி வேலை போற வரைக்கும் எல்லாருமே டிப்ரஷன்ல தான் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ, அந்த டிப்ரஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள இருக்கனால தான் இந்த யோகம் அப்படிங்கிற விஷயம், அதே மாரி இந்த தியானம் அப்படிங்கிற விஷயம் வந்து தேவைப்படுது. ஸோ, அந்த தியானத்த வந்து ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ற பல பேர் வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனைகள புரிஞ்சவங்கள நம்ம பார்க்க முடியுது. ஸோ, அந்த ஃபீல் இருக்குல்ல, தியானம் குடுக்குற அந்த உணர்வை இவங்க எல்லாருமே மத்தவங்கட்ட கடத்துறாங்க. அது மூலமா வந்து நெறைய ஃபண்ட் பல பேர் வந்து குடுக்குறாங்க. இந்த யோக மையத்துக்கு நெறைய பேர் வந்து ஃபண்ட் குடுக்குறாங்க. அந்த ஃபண்ட் மூலமா இது மிகப்பெரிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அடையுது. அந்த ஃபண்ட் கிடைச்ச அளவிற்கு வந்து செலவு செய்யப்படுதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நம்மகிட்ட பதில் கிடையாது. அந்த யோக மையங்கள் தான் பதில் சொல்லணும். ஆனா, இவங்க 2 பேரும் இந்த சமூகத்துக்கு தேவையா? தேவையில்லையா?
இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஒரு இளைஞனா இருக்கேன்னு வையுங்களேன். என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த இன்னர் இன்ஜினியரிங் அப்படிங்கிற விஷயம் தேவையா? ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிற விஷயம் தேவையான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தேவை. ஒரு விதத்தில கண்டிப்பா தேவை. ஆனா பணம் குடுத்து இத நம்ம கத்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுதான் எனக்கு வந்து அதில பெரிய அளவு உடன்பாடு கிடையாது. ஒரு விஷயத்த கத்துக்கணும்னா பல லட்ச ரூவா குடுத்து, பல ஆயிரம் ரூபாய்கள் குடுத்து தான் நம்ம அத கத்துக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள நான் எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நெனைப்பேன். ஏன்னா, விவேகானந்தர்லேருந்து ரமண மகரிஷி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப ராமானுஜர் இவங்கலாம் வந்து அ அவங்களுடைய வாழ்க்கையில சந்திச்ச ஒவ்வொரு விஷயங்களும் மக்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்களா? அவங்கள பணம் வாங்கிட்டு சொல்லிக் குடுத்தாங்களா? இல்ல பணத்த எதிர்பார்த்து சொல்லிக் குடுத்தாங்களா? ஆனா, இப்ப இருக்கிற இந்த இவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய இந்த லோக்கலா எழுதும்போது, பேப்பர்ல எழுதும்போதெல்லாம் வந்து கார்ப்பரேட் சாமியார்கள் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் சொல்லுவாங்க. இங்க எல்லாமே கார்ப்பரேட் ஆயி போச்சு. பணம் இல்லாத யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் மதிக்கிறதே கிடையாது. பணம் இல்லாத ஒரு அரசியல்வாதிய பிழைக்க தெரியாதவன்னு சொல்லுவாங்க. பணம் இல்லாத ஒருத்தனா இருக்கான்னா, அவன இளிச்சவாயன்னு சொல்லுவாங்க. உன் சொந்தக்காரங்களே ஒருத்தன் வந்து பணம் சம்பாதிக்க தெரியாம இருக்கான்னா, அவன்லாம் பிழைக்க தெரியாதவன் தான் சொல்லுவோம். ஸோ பணம் இருந்தால் தான் கடவுள கூட இவங்க மதிப்பாய்ங்க. ஏன்னா, திருப்பதி ஜலபதி இருக்கார்ல, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இருக்கிற அந்த ஃபேமும், அந்த புகழும் வேற எந்த கடவுளுக்குமே இந்தியாக்குள்ளேயே இல்லையே! ராமர் கோயில் பெரிய அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. அதனால ராமர் கோயில பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஆனா, திருப்பதி வெங்கடாஜலபதி கிட்ட தான் இருக்கிறதுலயே வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து மக்கள் கூட்டம் போயிட்டே இருக்கு. ஏன்னா, பணம் அந்த கடவுள்ட்ட தான் இருக்கு. நம்ம அந்த கடவுள்ட்ட போனா நம்மகிட்ட பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. திருவள்ளுவர் சொன்ன மாரி தான், "அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை." நம்ம வந்து வாழ்க்கையில இறந்து போன பிறகு கடவுள போய் அடையும்போது தான் நமக்கு வந்து அருள் அப்படிங்கிறது. அதாவது நல்ல குணம், அதே மாரி அந்த அறவழியில் நடந்த அந்த நல்ல குணம்லாம் தேவை. ஆனா, இந்த பூமியில இந்த பூலோகத்துல வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் பணம் அப்படிங்கிற விஷயம் தான். பொருள் அப்படிங்கிற விஷயம் தான் உனக்கு மிக முக்கிய அளவுக்கு தேவை. இப்ப காமராஜர் மாதிரியான ஒரு அற்புதமான மனிதரே இருந்தால் கூட, அவர் வந்து அவருடைய பாக்கெட் கிழிஞ்சு போயிட்டு வந்து ஒரு எலக்ஷன்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கங்களேன், அவர் நடிக்கிறாருன்னு தான் சொல்லுவாய்ங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன். அவர் எளிமையா இருக்காரு அப்படின்னு சொல்ல மாட்டாய்ங்க. அவர் பாக்கெட்லயுமே காசு இருந்தால் தான் இங்க மரியாதை இருக்கும். புரியுதுங்களா? அதுதான் இங்க மிகப்பெரிய விஷயமா மாறி போயிட்டுருக்கு. இந்த பண ரீதியாக இந்த மக்களுடைய மனநிலை மாறி போயிட்டே இருந்தனால, இவங்களும் அதாவது மக்களுக்கு சொல்ல வேண்டிய நல்ல நல்ல குணங்கள சொல்ல வேண்டியவங்களும் என்ன என்ன நோக்கி போக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, பணத்த நோக்கியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. கார்ப்பரேட்ட நோக்கியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் இவங்க வந்து கடவுளை வைத்து வியாபாரம் பண்ணுகின்ற அந்த தோற்றத்துக்குள்ள நமக்கு தெரியுது. அவங்க அப்படி பண்ணுனாலும் அதை யாராலயும் தடுக்க முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய 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 என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்க்கட்சியா இருக்க வரைக்கும் பயங்கரமா கூக்குரல் விட்டுட்டு இருப்பாய்ங்க. ஆனா ஆளுங்கட்சி ஆன பிறகு எல்லாருமே ஆஃப் ஆயிருவாய்ங்க. இவங்கள வந்து குறை சொல்லிட்டு இருப்பாங்கல்ல எதிர்க்கட்சியா இருக்கும்போது. ஆனா அவங்களே ஆளுங்கட்சியா மாறிட்டாங்கன்னா, அவங்ககிட்டயே கமிஷன் வாங்கிட்டு உட்காந்துக்கிறாங்களா என்னமோ தெரியல. நமக்கு அதெல்லாம் முழுமையா தெரியாது. ஆனா அமைதியா இருக்கிறாங்க. ஸோ, அ இது வந்து எப்படி நடக்குதுன்னா, எப்படி ஒரு ஐடி கம்பெனி நடக்குதோ, அந்த மாதிரி வந்து ஒரு யோக மையங்களும் ஒரு பெரிய கார்ப்பரேட் மாரி நடக்குது. அதுக்குள்ள வந்து வாலண்டியர்ஸ்ன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஈஷாக்கு வந்து கிட்டத்தட்ட 90,00,000 பேர் வந்து வாலண்டியரா இருக்காங்க. ஆளுக்கு ரூ. 1 ஒரு நாளைக்கு போட்டா கூட ரூ. 90,00,000. மாசத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 90,00,000ன்னா எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 27,00,00,000 வருமா? ரூ. 27,00,00,000 மாசத்துக்கு ஆளுக்கு ரூ. 1 ஒரு நாளைக்கு போட்டா கூட வருது அப்டின்னா, அப்ப வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? இப்ப ஈஷா மையம் ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம்னா, எத்தன 10 வருஷத்துல வந்திருக்கும் அப்டிங்கிற விஷயத்த நீங்க தோராயமான கணக்கு போட்டு பாருங்களேன். அவ்வளோ தூரம் வந்து வெல்த் இருக்கு. ஸோ, ஒரு அரசாங்கம் நடத்துகிற அளவிற்கு அரசாங்கத்தையும் ஆட்டி படைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான கடவுளை செய்து கடவுள் ரீதியாக யோக கலைகள வந்து பார்த்தீங்கன்னா, வச்சிருக்கிற மிகப்பெரிய எப்படி சொல்றதுன்னா, இவங்கள சாமியார்கள்னு சொல்லலாம். இல்ல யோகக்கலை வல்லுனர்கள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிட்ட பணம் சேர்ந்திருக்குது. இத வந்து எப்படி மக்கள்கிட்ட போய் சேருது? இவங்க வந்து இவங்க கிட்ட என்ன மாதிரியான நல்ல பண்பு மூலமாக மக்கள்ட்ட போய் சேருது அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. ஆனால், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு பலனுமே இல்லாம மக்கள் போய் சேருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. நித்யானந்தா ஐயா இருக்கார்ல, அவர் பின்னாடி போறாங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டாள்தனமா போறாங்கன்னா நம்ம ஏத்துக்கலாம். ஆனா, அதே நித்யானந்தா வந்து பேசுகின்ற சில விஷயங்கள் வந்து பகவத்கீதையிலருந்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல வந்து கொஞ்சம் வாழ்க்கைய பத்தி பேசுற சில விஷயங்கள், அந்த ஆளு பேசினாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா, அவர் ஏதோ ஒரு விஷயத்துல துண்டா மாட்டிக்கிட்டாப்ல. மத்தவங்கலாம் மாட்டாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேப்பர்ல எழுதிட்டு இருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும், ஒரு யோகக்கலை சொல்லிக் குடுக்குற ஒரு குரு இருக்காருன்னா, அந்த குரு அப்படிங்கிற மனிதன் வந்து அவர்கிட்ட ஏதாவது ஒரு அட்ராக்ஷன் இல்லாம, அந்த ஆள்னால அவர் மூலமாக அந்த ஆள்னே சொல்லிக்கலாமே. அந்த ஆள் மூலமாக, அந்த மனுஷன் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்காம கண்டிப்பா இவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் மிக, மிக, மிக குறைவு. ஸோ, இந்த இத தர்க்க ரீதியா நம்ம பேசிட்டு இருப்பாங்கல்ல நெறைய பேர். இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யோகம்லாம் ஒண்ணும் கிடையாது. தியானம்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. இதையெல்லாம் அத வந்து தியானம் பண்ணாதவன், கோயிலு கோயில் பக்கமே போகாதவன் தான் இத பத்தி நெறைய பேசிட்டு இருக்கான். கோயில் அப்படிங்கிற விஷயம் மட்டும் இல்லைன்னா, இங்க பல பேர் வந்து பைத்தியமா சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்வேவே சொல்லுது. ஏன்னா, அ மனிதர்கள நம்ப முடியாதப்போ,
நம்மளுடைய மனசை நம்மளே நம்பாதப்போ நம்ம போய் எங்கே போய் சரணடைகிறோம்னா கடவுள்கிட்ட போய் சரணடைஞ்சிடுறாங்க. அதனால தான் எவ்வளவு தான் கடவுள் மறுப்பு கொள்கைகள் வந்து இங்கே அழுத்தமாக இருந்தால் கூட அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுகிறவன் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 10 லட்சம் பேர் தான் இருப்பான். மீதி எப்படி சொல்கிறது, மீதி வந்து 7,90,00,000 பேர் கண்டிப்பாக கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு மனுஷங்களை விட கடவுள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன திரும்ப சொல்லுவேன், என்கிட்ட யார் கேட்டாலுமே எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கடவுள் நம்பிக்கை மேலே வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை உண்டு. ஏன்னா அந்த நம்பிக்கை தான் இங்கே பல பேரை வந்து ஒழுக்கமானவனாக வச்சிருக்கு, பல பேரை பயப்படுத்த வச்சிருக்கு, பல பேரை வந்து தப்பு செய்யும்போது அதை தடுக்க வச்சிருக்குது. அதனால எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கை மேலே நம்பிக்கை உண்டு, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா இவங்க கடவுள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சண்டை போடுவாங்க. அப்போ வந்து உடனே மதம் வந்துடும், உடனே வந்து ஜாதி அதெல்லாம் வந்துடும். ஆனால் கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வந்து எப்பொழுதுமே ஒரு புனிதமான விஷயமாக, அந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்த மனிதத்தன்மை, மனிதம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நீங்க மனிதனாக உணர வைக்காத எந்த ஒரு கடவுளுமே உங்கள காப்பாத்த மாட்டான். அதே மாரி அந்த கடவுள ஃபாலோ பண்ற எந்த யோகக்கலை வல்லுனரா இருந்தால் கூட, உங்ககிட்ட மனிதம் அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா, அந்த தியானமும் ஒர்க் அவுட் ஆவாது, இன்னர் இன்ஜினியரிங் ஒர்க் அவுட் ஆவாது, ஆர்ட் ஆஃப் லிவிங் ஒர்க் அவுட் ஆவாது. எதையுமே படிக்கிறதுனால மட்டுமே வந்துராது. அதே மாரி ஒரு குரு சொல்லிக் குடுக்கறதுனால மட்டுமே வந்துராது. உங்களுடைய மனசுக்குள்ள இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் உங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தும்னு நான் நம்புறேன். ஸோ இவங்க வந்து அந்த மாரி பல பேர வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து பல பேர் சொல்றாங்க. அது மூலமா தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். இது வியாபாரமாக இருந்தாலுமே சரி, அதே மாதிரி இத வந்து வியாபாரம்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட எந்த ஒரு அரசாங்கம் இருந்தாலும் தடுக்க முடியாத ஒரு வியாபாரமா இருக்கு. ஸோ அந்த வியாபாரத்து மூலமாக 4 பேருக்கு நல்லது நடந்தா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்னு நான் நெனைக்கிறேன். ஈஷா மையத்தில கூட ஒரு நாளைக்கு 14,000 பேருக்கு சோறு போடுறேன்னு சொல்றாங்க. அந்த 14,000 பேர் சாப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பெருமையா எடுத்துக்க வேண்டியது தான். அத தவிர்த்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது. சாமானிய மக்களாக அவங்கள வந்து கிண்டல் பண்ணலாம், கேலி பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அத அழிக்க முடியுமா கேட்டீங்கன்னா முடியாது. நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு இயக்கம் இருக்கு, இல்ல ஒரு மையம் இருக்குன்னா, அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டு அவங்கள கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருப்போமே தவிர, அவங்க அப்படியே தானே இருக்காங்க. நம்ம என்ன இருக்கோம்? நம்மளும் அப்படியே தானே இருக்கோம். ஸோ, அதனால கிண்டல் பண்றதுனால நமக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன அற்ப சந்தோஷத்த நெனச்சுக்கிட்டு, ஆ இவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற நல்ல விஷயங்கள கூட இழந்துறக்கூடாது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். இவங்களாச்சும் பரவால்ல. இவங்க கிட்ட வந்து கொண்டு போய் குடுக்குற அந்த வாலண்டியரா குடுக்குற பணத்த வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு 4 நல்ல விஷயத்த சொல்லிக் குடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா நம்மகிட்ட எதையுமே கேட்காத நம்மளுடைய வரி பணத்த எடுத்துக்கிட்டு, பெரிய பெரிய அளவுக்கு வந்து சொத்து சேர்த்துருக்க அரசியல்வாதிகள நம்ம என்ன கேள்வி கேட்கிறோம்? கேட்கறதே இல்லையே. கவுன்சிலர் லெவல்ல கூட கேட்கறது இல்ல. ஏன் வார்ட் மெம்பர் லெவல்ல கூட கேட்கறது இல்ல. ஸோ, அவங்களையும் கேள்வி கேட்கிற என்னைக்கு ஆரம்பிக்கிறோமோ, அன்னைக்கு இவங்களையும் நம்ம கேள்வி கேட்கலாம். ஆக மொத்தத்துல என்னதான் கேள்வி கேட்டாலும் இங்க வந்து ஒரு பெரிய மாற்றம் வந்து இங்க நடக்க போறது கிடையாது. இங்க சில பேர் கடைசியா ஒரு விஷயம் சொல்லணும்னா, சத்குரு அவர்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டு, தலையில வந்து ஒரு 3 இடத்துல வந்து ஹோல் இருக்கு அப்படின்னு ஏதோ கட்டியிருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஆப்ரேஷன் பண்ண போயிட்டாரு. அப்ப இவரு இத்தன வருஷமா வந்து யோகக்கலை மூலமாகவோ, இல்ல வந்து மூலிகை சாப்பிடுறனாலவோ அவருக்கு வந்து சரியாவல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இது வந்து மூளைக்குள்ள இருக்கிற தாட் ப்ராசஸ்க்கு மட்டும் தான் வந்து அவங்க சொல்லிக் குடுக்குறது. இந்த யோகம், தியானம் அப்படிலாம். அந்த தாட் ப்ராசஸ கண்ட்ரோல் பண்றது, உங்க மனசு அலைப்பாயத்த கண்ட்ரோல் பண்றது தான் உங்களோட வேலையே தவிர, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, அந்த ஆர்கனே சரி பண்றதுலாம் வந்து தியானத்தோட வேலை கிடையாது. முதல்ல அத புரிஞ்சுக்கணும். அத பல பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. மனசுக்கு பண்ற ட்ரீட்மெண்ட்டையும், உடம்புக்கு பண்ற ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க வந்து மாத்தி புரிஞ்சுக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ விவேகானந்தர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அல்சர் இருந்துச்சுன்றாய்ங்க. அவரும் தியானம் பண்றவர் தான். அல்சர் இருந்துச்சு. அவருக்கு சுகர் பேஷண்ட் கூட அவர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேள்விப்பட்ட வரைக்கும். எனக்கு முழுசா தெரியாது. ஆனா அல்சர் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அவரும் யோக கலையில விவேகானந்தர் மாரி பெரிய அளவுக்கு வந்து யோக கலையில வந்து பெருமைப்பட்டவர் யாருமே கிடையாது. ஆனா அவருக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கு. உடல் ரீதியான ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ நம்ப வந்து உடலையும், மனசையும் வந்து குழப்பிக்க கூடாது. அததான் குழப்பிக்கிட்டு இவங்கள வந்து கிண்டல் பண்றதா நெனச்சுக்கிட்டு அந்த கலையவே கிண்டல் பண்ணாங்க. யோக கலை அப்படிங்கிறது வந்து பல ஆயிரக்கணக்கான வருஷங்களாக தமிழ்நாட்டிலயும், இந்தியாவிலயும் வந்து இருக்கிற ஒரு கலை. இதுதான் உலகம் லெவல்ல வந்து பல இடங்களுக்கு போய் சேர்ந்திருக்குது. போதி தர்மர் மூலமா குங்ஃபூவா அங்க போய் சேர்ந்திருக்குது. அந்த மாதிரி ஸோ அந்த யோக கலைய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லையா, ஃபாலோ பண்ண பிடிக்கலையா, நம்ம விட்டுட்டு ஒதுங்கிக்கணும். அத விட்டுட்டு அத கிண்டல் பண்ணிட்டு இருக்கனால மட்டுமே எந்த மாற்றமும் ஏற்படாது அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க கமெண்ட்ல எழுதுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்களும் ஆர்ட் ஆஃப் லிவிங் போயிருந்தீங்கனாலோ, இல்ல வந்து இன்னர் இன்ஜினியரிங் ப்ரோகிராம் வந்து நீங்க அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலோ, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம இன்னும் நெறைய பேசுவோம். நடுவுல சில வார்த்தைகள் வந்து ஏதாவது கொஞ்சம் கௌரவ குறைச்சலான சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்கிற மாரி தோணிருச்சுன்னா, அதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஃப்ளோல பேசும்போது ஒரே டேக்ல பேசுனதுனால ஃப்ளோல பேசும்போது சில வார்த்தைகள் வந்து மிஸ் ஆயிருக்கும். அதுக்கு மட்டும் சாரி கேட்டுக்கிறேன். மத்தபடி உங்களுடைய கருத்துக்கள வந்து கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!
நன்றி.